சொன்ன மாதிரி எங்களுக்கு இதுதான் ஆயுதம் ஹேஷ்டாக் நாங்க போடுவோம். ஆனா அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற சட்டம் போட வேண்டிய நீங்கள் சட்டம் போடுவதற்காக நீங்க பதிலுக்கு ஹேஷ்டாக் போடுவீங்கன்னா இதுதான் சார் கோமாளித்தனமா இருக்கு. நீங்க போட வேண்டியது ஹேஷ்டாக் கிடையாது, சட்டம். நீங்கள் போட வேண்டியது வழக்குகள் கிடையாது. நீங்க வந்து சட்டமன்றத்தை கூப்பிட்டுங்க. அவங்க தர வேண்டியது அவர்களுடைய கடமை, கேட்க வேண்டியது உரிமை. இதுக்கு மேல தெளிவா எப்படி சார் சொல்ல முடியும்? இதற்கு அகைன்ஸ்டா என்னெல்லாம் மிக முக்கிய பிரச்சனைகள், ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இந்த தமிழ் நிரப்பரப்பில் வரக்கூடிய இந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளோ, அப்போதெல்லாம் திட்டமிட்டு நடைபெற, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுது அப்படின்னு சொல்றது இதுதான் திரைமறைவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுல வேற ஏதோ டைவர்ட்டிங் பாலிசி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. இப்ப இதுக்கு மேல என்ன, இது உள்ளங்கை நெல்லி கணிப்புல தெரிஞ்சு போச்சு. இன்னும் வேற என்ன வேணும்? இப்ப மத்திய அரசு என்ன சொல்றாங்க? புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையில யாருக்காவது இங்க வந்து உடன்பாடு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இல்ல. ஆனா பிஎம்சி திட்டம்ங்கிறதுல இல்லம் தேடி கல்வியில வரக்கூடிய அம்சங்கள் ஒன்னா இருக்கா இல்லையா? ஐயா வீரமணி ஐயாவினுடைய நிலைப்பாடு இதுல என்ன? காஞ்சிபுரத்துல தமிழ் பலகையை வைக்க சொன்னவங்க, கடைகள்ல பாரதிதாசன் செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? தமிழ்நாட்டு தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு சொன்னார்ல. தமிழ் ஆர்வம் உள்ள அரசு தானே இருக்கு. தமிழ்ல பெயர் பலகை வைக்க சொன்னவங்க மீது வழக்கு போட்டிருக்காங்க. மதுரையில இதே கூட்டணி கட்சியில தானே இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர் கொடிக்கம்பை மேத்தினவங்க மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதை மத்திய அரசு பண்ணுவதில் எனக்கு வியப்பில்லை. மாநில அரசும் சேர்ந்து பண்ணுகிறது. இதை பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் செட்டிங். ஓகே.